ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் மில்லிஸோட இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கர்ணாவும் ஸ்வேதாவும் மகேஷ் கிட்ட நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மந்தமா, இது எல்லாமே உனக்காக தான் அப்படின்னு நீ என்ன நினைக்கிறியோ, மனசில் என்ன இருக்கோ ஓப்பனாக சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. கர்ணா மகேஷ் என்ன சொல்லிடுவான், ஒரு வேளை நோன்னு சொல்லிடுவாடான்னு அப்படி உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்படி கர்ணாவே பார்த்துட்ருக்காங்க. நம்ம தருண் நல்லா ஒரு யோசிச்சு முடிவெடுத்து எனக்கும் இதில் சம்மந்தம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே கர்ணாவுக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். ஸ்வேதாவுமே கூட என்ன சொல்கிற மகேஷ், உனக்கு ஓகே தானே அப்படின்றாங்க. ஸ்வேதாம்மா, உங்களை சின்ன வயசுலேருந்தே நான் ஸ்வேதாம்மா அப்படின்னு கூப்பிட்ருக்குறேன். அம்மாவுக்கு அடுத்தது அதிகமாக நான் உங்களை தான் அம்மானு கூப்பிட்ருக்குறேன். அப்போ நீங்கள் எனக்கு அம்மாவாக வரீங்க அப்படின்னா நான் எப்படி நோன்னு சொல்லுவேன்? நீங்களும் டேடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டிலே நீங்கள் இருக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டியும் உங்களை வேறு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. டேடியையும் வேறு கல்யாணம் பண்ணிக்க சொல்ல மாட்டார். அப்படி கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் அவங்க என்னை ஹாஸ்டலில் விட்டுடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லைல்ல, என்னை நல்லா பார்த்துப்பீங்க. டேடி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பார்வதி அம்மா மாதிரியே நீங்கள் என் மேலே ரொம்ப அன்பையும் பாசத்தையும் வைப்பீங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்னை நல்லா பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸ்வேதாம்மா. அதனால் நீங்கள் எனக்கு அம்மாவை வந்தால் எனக்கு சரிதான் அப்படின்னு மகேஷ் சொல்லிடுறாங்க. பாத்தியா ஸ்வேதா, நாம் யோசிக்காத ஒரு விஷயத்த மகேஷ் யோசிச்சு நல்ல முடிவாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா சொல்லிட்டுருக்காரு. ஆமாம், அவன் சின்ன பையன் அப்படின்னு நினச்சோம் என்ன முடிவெடுக்க போகிறானோன்னு. ஆனால் எல்லாத்தையும் யோசிச்சு நடக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்கிறான். உண்மையிலே மகேஷ் கிரேட் தான். நான் உனக்கு அம்மாவாக வர நீ தான் மகேஷ், அதாவது நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும், நீ கிடையாது அப்படின்னு இங்கே ஸ்வேதா சொல்லிகிட்ருக்காங்க. அப்படி ஸ்வேதாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு லவ் யூ அம்மா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அவங்களுமே லவ் யூ மகேஷ் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அவ்வளோதான், மகேஷே சம்மதிச்சிட்டான். இதுக்கப்புறம் நாம் ஏன் அதாவது யோசிச்சுட்ருக்கணும்? அம்மா வேறு நம்மளே நினச்சி விரோதம் இருக்கிறேன்னு ரொம்ப அவங்க உடம்ப வருத்திக்கிறாங்க. முதல்ல இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி அம்மாவை இந்த வேண்டுதலெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர சொல்லணும் அப்படின்றாங்க. சரி சேதா, இப்படியே இருந்தால் அத்தையோட உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? நீ போய் அத்தை கிட்ட முதல்ல இந்த விஷயத்த சொல்லு அப்படின்றாங்க. எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படின்றாங்க. நீ தான் சொல்லணும் ஸ்வேதா அம்மா கிட்ட, போ அத்தைக்கிட்ட நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மகேஷ், நீ வீட்லேயே பத்திரமா இரு, நான் பாட்டியை போயிட்டு கோயிலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் என்ன அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி ஸ்வேதா வெளியில் போகிறாங்க. மகேஷ் இங்கே வா அப்படின்னு கர்ணா கூப்பிட்டு லவ் யூடா அப்படின்னு அவங்களும் கட்டி அணைச்சி கொடுத்து கிஸ் கொடுக்குறாங்க மகேஷ்க்கு. தேங்க்யூ டாடி. ஸ்வேதாம்மா எனக்கு அம்மாவை வந்தால் என்னை எங்கேயும் அனுப்பவும் மாட்டாங்க, நம்ம வீட்லேயே என்னை பத்திரமா பார்த்துப்பாங்கல்ல, அம்மா ஸ்தானத்தில் ஸ்வேதா இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்றாங்க. நான் கூட நீ என்ன முடிவு எடுப்பியோன்னு நினச்சேன், கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கிற மகேஷ். சரி போய் ஹோம்ஒர்க் பண்ண போக அப்படின்னு கர்ணா சொல்லி அனுப்பிடுறாங்க. ஸோ கிளம்பி மகேஷ் மேலே போயிடுறாங்க. அவ்வளோ சந்தோஷம் நம்ம கர்ணாவுக்கு. எப்படியோ நம்ம நினச்சது ஒரு வழியாக நடக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு தானே இத்தனை வருஷம் தவம் இருந்தோம், இவ்வளோ வேலைகளை செஞ்சதுக்கான காரணம் இது தானே அப்படின்னு அவங்களும் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு கர்ணா. இன்னொரு சைடு இங்கே வெற்றி ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்காங்க. தன்னுடைய அப்பாவை சுடர் வெறுக்கிறதுக்கு இந்த அளவுக்கு காரணம் ஸோ அந்த அபிதான்னு வெற்றிக்கும் அபி மேலே பயங்கரமான கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல் அப்பான்னா இப்படி தான், என் மேலே எந்த தப்பு இல்லை, அப்பாவுக்கான பாசத்தை சுடருக்கு புரிய வச்சு நான் தான் அப்பான்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு வெற்றி சொல்லியிருக்காரு. இன்னொரு சைடு அபி சொல்லாததுக்கு காரணம் என்னன்றது எல்லாருக்குமே நல்லா புரியும். தன்னை நம்பி போன ஒரு ஜீவன் கூட நம்பாமல் நான் தான் தப்பு பண்ணியிருப்பேன்னு நினச்சான் பார்த்தியா. அப்போது எந்த அளவுக்கு நம்ம மேலே காதல் வச்சுருந்துருப்பான், நம்பிக்கை வச்சுருப்பான். காதலுக்கு அடையாளமே நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கையே போச்சுன்னா எல்லாமே வாழ்க்கையே போச்சு அப்படின்ற அளவுக்கு தான் அபி கோவத்தில் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நாம் இந்த ஜெயிலுக்கு வர வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு தான். ஸோ யாருமே நமக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச நேரத்தில் சுடர் தெய்வம் மாதிரி குழந்தையாக பிறந்தா அந்த குழந்தைக்காக வாழணும் அப்படின்னு அபி முடிவெடுத்து தான் இவ்வளோ நாளாக சுடருக்காக தான் உயிரோடவே இருக்காங்க. அப்படி இல்லைன்னா தான் குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கும் நாம் இப்படி தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவிக்கிறதுக்கான அவமானையும் அவனை நம்பி போனோமே அப்படின்னு ரொம்பவே அபி மனசொழிஞ்சு போய் எப்போவோ ஏதாச்சும் தற்கொலை முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ சுடருக்காக மட்டும்தான் அவங்க உயிர் வாழ்கிறதுக்கான அர்த்தமே. சுடரை மட்டுமே உலகம்னு நினச்சி வாழ்ந்துட்டு வராங்க. வெற்றியை பற்றி எக்காரணத்தை கொண்டோ நிறைய விஷயங்களை குழந்தை தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் சுடர்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் அபி மறைச்சாங்க. ஆனால் அபி தான் எல்லாத்துக்கும் காரணம்.
என் பொண்ணை பற்றி என்கிட்டயே சொல்லலையேன்னு வெற்றி ரொம்ப கோவத்தோட அபியை பார்க்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பர்மிஷன் கேட்டுட்ருக்காங்க போகிறதுக்காக. அவங்களும் பர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. பார்த்தே ஆகணும்னு வெற்றி அங்கே அபியை பார்க்கறதுக்காக பர்மிஷன் கேட்டுகிட்டே இருக்கார். அப்போ வந்துட்டு சரி நீங்கள் வெயிட் பண்ணணும், யோசிச்சு சொல்லுவோம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வெற்றியுமே எதையும் பற்றி அடுத்து வந்து யோசிக்காமல் அவர் பாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அமைதியாக போயிடுறாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் நாள் வந்து வேலைக்கு போகிறாங்க சண்முகம் வந்துட்டு. இது வரைக்கும் வந்து அவங்க குடும்பம் தையல் மிஷின் தைச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. இப்போது ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போக போகிறாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு சம்பளம். இதனால் அவங்க குடும்பத்தில் நிறைய வந்து மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சுடர் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா சுடர் தருண் தியா பார்த்து விளையாடிட்டுருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு அவர் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி போயிடுறாரு. கடவுளே இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாகவே நடக்கணும்னு சரளா ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி இதுக்கு மேலே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வேலைக்கு போகிற சண்முகம் வேலைக்கு போகிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்ணாவுடைய ஆஃபீஸ். ஸோ அங்கே பயங்கரமான அடுத்தடுத்து பிரச்சனைகள், ஸோ காரணங்கள் வெளிவரத்துக்கான நேரம் இது மட்டும்தான். ஸோ கர்ணா யாருன்ற விஷயத்த ஆஃபீஸ்க்கு போய் பழக தான் நம்ம சண்முகத்துக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அபிக்கு இன்னும் கர்ணாவுடைய ஆஃபீஸ்க்கு தான் வேலைக்கு போகிறாங்க அப்படின்றது தெரியாது. பார்வதியோட பையன் தான் மகேஷ் அப்படின்றதும் தெரியாது. சுடர் அவங்க கூட தான் பழகிட்டுருக்கா. அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ கர்ணா வந்துட்டு அவங்களுடைய அப்பான்ற விஷயம் இன்னமும் நம்ம அபிக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் ஸோ மகேஷோடைய அப்பா வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு அவருடைய அப்பா ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு அமைதியாக இந்த பிரச்சனையை இது வரைக்கும் இன்னும் யோசிக்காமல் அமைதியாகவே இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அபிக்கு வந்துட்டு சுடருக்கு என்னமோ ப்ராப்ளம்னு 2-3 நாளாக தோணிக்கிட்டே இருந்துச்சு. குமுதா இப்போ தான் என் மனசே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, இன்னையிலேருந்து தான் கனவு வராமலே இருந்தது, நேற்று வரைக்கும் கனவு வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. பாப்பாவுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு நான் தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கல, நீ தான் வருத்தப்பட்டுகிட்டே இருக்க. இங்கே ஃபோன் பண்ணி நீ பேசுறதுக்கான பர்மிஷன் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க, எப்படி அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சுடருமே உடம்பு சரியானதுக்கப்புறமா பர்மிஷன் கேட்டு எப்படியாச்சு அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ கர்ணாவுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அடிக்கடுக்க கர்ணா தான் அபியை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் இப்போது வெற்றியும் புலிக்குட்டியும் அங்கே பர்மிஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலி அவங்கள தவிர வேறு யாருக்குமே பர்மிஷன் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் புலிக்குட்டியும் வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க. யாராச்சும் ஒரு ஆள் தான் போகணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஆள் தான் வெளில போயிடுறாங்க. அபி உன்னை பார்க்க ஆள் வந்திருக்குன்னு சொன்ன உடனே அபி யாராக இருக்குன்னு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை அண்ணா இது வந்திருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா வெற்றியை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இவன் எதுக்கு இப்போ நம்மளை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அபி போய் நிற்கிறாங்க அமைதியாக. உனக்கு எவ்வளோ நெஞ்சு அழுத்தம் இருந்திருக்கும், எவ்வளோ தினாவிட்டு இருந்திருக்கோன்னு போன உடனே அப்படியே கோவப்பட்டு அபிக்கிட்ட பேசுகிறாரு வெற்றி. இப்போ என்ன வேணும் உனக்கு, எதுக்காக இப்போ என்னை பார்க்க வந்ததுமே என்ன விஷயம்னு சொல்லாமல் உன் பாட்டுக்கு என் மேலே கத்திக்கிட்டே இருக்க என்ன அப்படின்றாங்க. நான் நிம்மதியாகவே இருக்கக்கூடாதுன்னு உன் கர்ணை சொல்லி அமிச்சேன்னா என்னை போய் டார்ச்சர் பண்ண சொல்லி ஏற்கனவே நான் படாத கஷ்டம்லாம் பட்டுட்ருக்கேன். அந்த கர்ணா எனக்கு அடுத்து வச்சுக்கிட்டு நானாக தப்பிச்சு போனதா என் மேலே இங்கே ஜெயிலில் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகி நான் இப்போ யார்கிட்டையும் பேச முடியாமல் கூட தவிக்கிறேன். தேவையில்லாமல் இப்போ எதுக்கு இங்கே வந்து டென்ஷன் ஆகிட்ருக்கேன் அப்படின்றாங்க. எல்லாம் தெரிஞ்சதுனால தான் வந்து பேசிகிட்ருக்கேன். என்ன யார்கிட்ட நீ பேச முடியாது தவிக்கிறன்றது எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்றாங்க. அபிக்கு தான் ஒன்றும் புரியலை, கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. என்ன சொல்லிகிட்ருக்க நீ அப்படின்றாங்க. யார் உன் பொண்ணுக்கிட்ட பேச முடியாமல் தவிக்கிறியா அப்படின்றாங்க. இது கேட்ட உடனே அபி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிற நீ, அப்படியெல்லாம் இல்லை, நான் என் அண்ணங்கிட்ட தான் சொன்னேன் அப்படின்றாங்க. பொய் சொல்லாதடி, நடிக்காதடி, நீ 10 வருஷமாக என் பொண்ணு இருக்கிற விஷயத்தையும் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டல. சுடர் ஜெயிலே உருவாகி ஜெயிலே பிறந்து ஜெயிலே வளர்ந்து ஸ்கூல் படிச்சிருக்கா, எதையுமே என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டல. துரோகிடி நீ பெரிய துரோகிடி, உனக்கு அவ்வளோ நெஞ்சழுத்த வந்துச்சு. என் பொண்ணு சுடர் இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லாமே மறைச்சிருக்கிற. பத்தாததுக்கு அப்பாவை பற்றி சுடர் கேட்கும் போதெல்லாம் என்னை பற்றி சுடர்கிட்ட தப்பாக சொல்லி வச்சுருக்க. சுடரை பற்றி சுடர்கிட்ட
நான் நல்லாவே சுடரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணு தான்றது சுடர் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்றைக்கி உன்னை காப்பாற்றினது வேறு யாரும் இல்லை, நான் தான் அப்படின்றாங்க. அபிக்கு ஒன்றும் புரியலை. என்ன பொய் சொல்கிறியா அப்படின்றாங்க. நான் எதுக்கிட்டி பொய் சொல்ல போகிறேன்? சுடரை எனக்கு நல்லாவே தெரியும். சுடர் என்னை கேப்டன்னு நினச்சிட்ருக்கா. நான் தான் அவள் அப்பான்னு சுடருக்கு தெரியவே தெரியாது. அவளுக்கு கேப்டனாக என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அப்பாவை ஒரு துளி அளவு கூட என்னை அவளுக்கு பிடிக்கவே இல்லை. என் பொண்ணுக்கிட்ட நான் தான் அப்பான்ற விஷயத்த சொல்ல போனால் அவள் அப்போ தான் என்னை அடியோடு எந்த அளவுக்கு வெறுக்கிறான்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு நஞ்சை வளர்த்து வச்சுருக்கல நீ அப்பான்ற ஒரு மேலே சுடர் மனசுக்குள்ளே. நீ தாண்டி பிள்ளைக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்குற. என் பொண்ணு பிறந்திருக்கான்ற விஷயம் தெரிஞ்சிருந்தா அப்போவே நான் அவளை தூக்கிட்டு போய் நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கியிருப்பேன். ஆனால் என் பொண்ணு என்கிட்டேருந்து பிரிச்சுட்டல. எனக்குன்னு யாருமே இல்லை. என்னை நம்பி ஏமாற்றி நீ என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டேன். ஆனால் என் பொண்ணு இருக்கா. நீ என் பொண்ணு என்கிட்ட கொடுத்துருந்தா நான் ராணி மாதிரி பார்த்து வந்திருப்பேன் நேடி. ஆனால் ஜெயிலில் வச்சு அவளை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கல நீ அப்படின்னு கோவப்பட்டு திட்டுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? இங்கே பாரு, என் பொண்ணை பற்றின விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் மறைச்சி வச்சுருந்தேன். ஆனால் எப்படியோ மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டல. ஆமாம், சுடர் உருவாயிருக்கா, சுடர் பிறந்திருக்கா, நான் மாசமாக இருக்கேன்னு உன்கிட்ட சொன்ன உடனே அப்படியே என்னை ஓடி ஓடி தாங்கியிருப்பியா என்ன? உன் ஃப்ரெண்டுக்காரனா என்னை தாங்க விட்டுருப்பானா? நான் உண்டா இருக்கேன்னு விஷயம் தெரிஞ்சிருந்தா கருவிலே என் பொண்ணு சுடரை அழிச்சிருப்பான். அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். என்னை சார்ந்த எல்லாரையும் கொலை பண்ணி அடியோட வேரோட அறுக்கணும்னு நினச்சிட்ருக்கான். என் பொண்ணு சுடர் உருவான விஷயம் தெரிஞ்சது தான் அப்போவே அழிச்சிருப்பான். உன் ஃப்ரெண்டு நீ என்ன பண்ணியிருப்ப? உன் குழந்தைய அழிக்க விடாமல் தடுத்துருப்பியா? இந்த ஜெயிலில் ஒவ்வொரு இடத்துலையும் அவனோட ஆட்கள் இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நான் என்ன பண்ணுறேன் என்னோட அசைவிகளை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தானே அந்த மனுஷன் என்னை மாணிக்கம் வந்து சும்மா ஒரு ஆறுதலுக்காக பேசிட்டு போன விஷயத்த வச்சு எனக்கும் அவனுக்கும் கூட்டணி இருக்குது, நான் ஏதோ பெரிய பிளான் பண்ணுறேன்னு எனக்கு இது நாள் வரைக்கும் பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எனக்கும் அவருக்கு சத்தியமாக எந்த சம்மந்தமே கிடையாது. சும்மா என்னை வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு போனான். அந்த அளவுக்கு என்னை நோட் பண்ணிகிட்ருக்கான் அந்த கருணா. என் குழந்தைய அவன் உயிரோட வச்சு வச்சுருப்பானா? ஆமாம், நீ என் குழந்தைய ஏற்றுக்க தயாராக இருந்திருப்பியா? முதல்ல உன் ஃப்ரெண்டு சொன்னா, உன் ஃப்ரெண்டை எதிர்த்து நீ என் குழந்தைய தூக்கிட்டு போய் வளர்த்துருப்பியா? இதெல்லாம் நடக்கிற கதையா? என் குழந்தைக்கு உன்னாலையும் சரி உன் ஃப்ரெண்டாலையும் சரி எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் சுடரை பற்றின விஷயத்த இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. இங்கே பார், சுடர் என் அண்ணன்கிட்ட இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. நீ சுடர் உன்னுடைய பொண்ணுன்னு உனக்கு தெரிஞ்ச விஷயத்த இப்போவே அடியோட மறந்துடு. என் பொண்ணுக்கிட்ட போய் நீ தான் அவளுடைய அப்பான்னு சொல்லி வைக்காத. என் பொண்ணை பிரித்து என் அண்ணன்கிட்ட இருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு நினப்பும் உனக்கு வரக்கூடாது. ஏன்னா சுடர் என்னுடைய பொண்ணு அப்படின்னு அபி வெற்றிக்கிட்ட சொல்கிறாங்க. வெற்றிக்கு பயங்கரமான கோவம் வருது. போதும் நிறுத்திடி. அது எப்படி நீ உன்னோடைய பொண்ணுன்னு சொல்லிக்கலாம்? சுடர் என்னுடைய பொண்ணு தான். உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் உரிமை இருக்குது. உன்ன மாதிரி ஒரு துரோகி கூட என் பொண்ணு வளர்றதை விட என்கிட்ட வளர்றதே மேலடி. அவள் அப்பாவை வெறுக்கிறான்ற ஒரே காரணத்தினால தான் இது நாள் வரைக்கும் உண்மை தெரிஞ்சும் நான் அமைதியாக இருக்கிறேன். சுடருக்கு நான் நல்லா அப்பான்றதை புரிய வைப்பேன். புரிய வச்சு சுடரை நான் தான் உன் அப்பான்னு சுடர்கிட்ட சொல்லி நான் கூட்டிகிட்டு போக வேண்டி. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்றாங்க. வேணா வெற்றி, உன்னால் ஏற்கனவே நானும் சரி சுடரும் சரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். போதும், என் வாழ்க்கைக்கு அர்த்தமாகவே சுடர் மட்டும்தான் இருக்கா. தப்பே பண்ணாமல் நான் இவ்வளோ நாளாக தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம தப்பு செய்யலைன்னு நிரூபித்து வெளியில் போய் சுடர் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேவையில்லாமல் சுடரை என்கிட்ட இருந்து பிரிச்சுடாத. இங்கே பார், உன்னை அவள் வெறுக்கிறதுக்கான காரணம், நான் வெறுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு உனக்கு தெரியும் இல்லை? லவ் பண்ணி நான் உன் கூட கல்யாணம் பண்ணிவிட்டு உன்னை நம்பி வந்தேன். என்னை ஒரு துளி அளவு கூட நீ நம்பவே இல்லை. சோறு போட்டு வளர்த்தான்றதுக்காக உன் ஃப்ரெண்டு நம்புகிறேன். அவன் துரோகமே பண்ணாலையும் அவன் உன்னை முதுகுலே குத்தினாலையும் அவன் பண்ணுறதுன்னு உனக்கு தெரியலை. நீ அவனை சரின்னு நினைக்கிற. ஏன் அப்போ ஏன் உனக்கே தெரியாமல் என்ன அவன் கடத்தி வைக்கணும்? நீ எதுக்கு என்ன காப்பாற்றின அப்படின்றாங்க. எங்கே பாரு, கேப்டனா சுடருக்கு என்ன நல்லாவே தெரியும். சுடர் என்கிட்ட வந்து அம்மு ஃப்ரெண்டு அவள் காணோன்னு உன்னை கடத்தி வச்சிருக்கான்னு அவன் மூலியமா தான் நீ அங்கே இருக்கின்ற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. அங்கே வந்து நான் பார்த்ததுக்கப்புறமா தான் கர்ணா உன்னை கடத்திருக்கான்ற விஷயமே தெரிஞ்சிச்சு. சுடருக்காக மட்டும்தான் அன்றைக்கி நான் உன்னை காப்பாற்றி விட்டேன் அப்படின்றாங்க. ஏன் காப்பாற்றினேன்? நான் தான் அப்பயும் உனக்கு தெரியும் இல்லை? உன் ஃப்ரெண்டு தான், நீ அந்தளவுக்கு நம்புறிய. உன் ஃப்ரெண்டுக்கு தான் துரோகம் பண்ண மாட்டியே, விட்டுட்டு போக வேண்டியது தானே, என்ன வேணாலும் ஆகட்டும்னு சொல்லிட்டு. இங்கே பார்,
என் பொண்ணுக்காக தான் நான் உயிரை கையில் பிடிச்சிட்ருக்கேன். இது வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணலை. சுடரும் எந்த தப்பும் பண்ணலை. சுடரை நீ யாருடே தெரியாமல் நல்ல விதமாக அவளை வளர்த்துருக்குறேன். உன்னை பற்றின யோகிதை சுடருக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் எதுவுமே சொல்லாமல் இருக்கேன். தேவையில்லாமல் நீயா கற்பனை பண்ணிக்காத. சுடர்கிட்ட நான் அப்பாவை பற்றின விஷயத்த சொல்லலைன்றதுனாலையும் நாங்கள் கஷ்டப்படுறதுக்கு நீ தான் காரணம்னு சுடர் நினச்சிட்ருக்கா. அதனால மட்டும்தான் சுடர் இப்படியெல்லாம் பேசியிருக்கா. மற்றபடி சுடருக்கு நான் எதையும் சொல்லி கொடுக்கல. அவளுக்கு நான் நல்லதை மட்டும்தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குறேன். உன்ன மாதிரி ஒன்றும் கிடையாது அப்படின்னு அபி பேசுவோம். வெற்றிக்கும் கோவமாக வருது. போது நிறுத்தி விட்டா கதையே அளந்துட்டே போகிறேன். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என் பொண்ணை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டு தேவையில்லாமல் நாடகம் ஆடிட்டுருக்கியா? நீ எப்படி ஜெயிலேருந்து வெளியே வந்துடுறேன்னு நானும் பார்க்குறேன். என் பொண்ணு சுடர்கிட்ட நான் தான் அப்பான்னு சொல்லி அவளுக்கு என் பாசத்தை எல்லாம் புரிய வச்சு அவளை நான் கூட்டிகிட்டு போக தான் போகிறேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்றாரு. வேணா வெற்றி இங்கே பார், சொன்னால் கேளு. சுடர் இருக்கிற விஷயம் கருணாவுக்கு தெரிஞ்சால் அடுத்த விஷயம் என்ன வேணாலும் பண்ண அந்த கருணா தயங்க கூட மாட்டான். ப்ளீஸ் நீ மட்டும் அவள் அப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடாத. தயவு செஞ்சு கருணாவுக்கு பயந்துக்கிட்டா இவ்வளோ நாள் நான் சுடரை பற்றின விஷயத்த சொல்லாமல் இருந்தேன். வேண்டாம் அப்படின்றாங்க. இங்கே பார், அவனுக்கு பார்வதியை கொலை பண்ணது நீதான்றதுனால ஓ மேலே தான் கோவமே தவிர சுடர் மேலே கிடையாது, ஏன் மேலே கிடையாது. என் பொண்ணு சுடர்ன்னு தெரிஞ்சா கர்ணா எதுவும் செய்ய மாட்டான் அப்படின்றாங்க. இன்னும் கர்ணாவுடைய சுயரபம் உனக்கு தெரியாததுனால தான் இப்படி பேசுகிறேன். அது ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய வரும், நான் தெரியப்படுத்துவேன்னு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.